மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். 10 கிலோ சிக்கனை வச்சு ஒரு தரமான செட்டிநாடு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டிருக்கோம். நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். 6 கரண்டி அளவு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 மடங்கு பூண்டு பேஸ்ட்னா அதில் 1/2 மடங்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணணும். 3 கரண்டி அளவு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். 1/4 கிலோ அளவு பெரிய வெங்காயம் கூட 10 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை ஜஸ்ட் 1 மினிட்க்கு டாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வேகணும், அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி தூள், அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். 10 கிலோ சிக்கனை நல்லா நீட்டாக தோல் இல்லாமல் கட் பண்ணி வாங்கிக்கணும். சிக்கனை ரொம்ப கழுவக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிக்கனை வாஷ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு சிக்கனோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. தண்ணியெல்லாம் ஊற்றாமையே குக் பண்ணுங்கள், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனும் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போது அந்த தண்ணிலாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி 20 மினிட்ஸில் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும். கிரேவியோட டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி இட்லி, தோசைக்கெலாம் ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். அண்ட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.